அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் சா. திருமாயூரணி இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர், திருச்சி. நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் யூடியூப்பில் பேசுவதற்கும் முகநூல் லைவில் வருவதற்கும் தற்பொழுதுதான் சூழல் அமைந்துள்ளது. பாசத்திற்கும் நேசத்திற்கும் பெரு அன்பிற்கும் கூறிய எனது ஆருயிர் அண்ணன் எழுச்சி தமிழன் ஆசீர்வாதத்தோடு ஏழை எளிய விளிம்புநிலை மக்களின் பாதுகாவலர், ஒட்டுமொத்த தலித் இனத்தின் பாதுகாவலர், ஒட்டுமொத்த மொழி இனம் பாதுகாவலர், ஒட்டுமொத்த தமிழரின் பாதுகாவலர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் கொள்கை முழங்க களத்தில் களமாடக்கூடிய கள போராளியாகவும் களங்காணும் சிறுத்தையாகவும் களமாடிக்கொண்டிருக்கிறோம். இன்று ஒட்டுமொத்த எழுச்சி தமிழரின் 35 ஆண்டுகள் அரசியலின் வெற்றி வளர்ச்சியும் பார்த்து ஏற்றுக்கொள்ள முடியாத சில நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஏனென்றால் திமுகவானது இந்த முறை 8 சீட்டு வழங்கியுள்ளது. இந்த 8க்கு 8 சீட்டை நம்ம வெற்றி பெற செய்தால் திமுகவின் 234 தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக உள்ளது. விடுதலை சிறுத்தை களமாடும் 8 தொகுதிகளிலும் திமுக எந்த அளவிற்கு உழைத்திட்டு அண்ணன் வெற்றியை உறுதி செய்கிறதோ, அண்ணன் எழுச்சி தமிழரின் வெற்றி 234 தொகுதிக்கும் சிறுத்தைகளின் வெற்றியாக இருக்கும். போன முறை போன்ற சிறுத்தைகளின் உழைப்போடு திமுகவிற்கு அதிகப்படியான வாக்குகளை அள்ளி வாரி இறைத்தோம். அதே போன்று கூட்டணி கட்சியான திமுகவிற்கு இந்த முறையும் நாங்கள் உழைத்திட தயாராக இருக்கிறோம். இப்போ இந்த லைவ் எதற்கென்றால், ஒரு முக்கியமான தகவலை பதிவு செய்வதற்காக நான் உடனடியாக இந்த லைவிற்கு வந்தேன். தேசிய போராளி தலைவர் முனைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இடைவெளி இல்லாமல், தூக்கம் இல்லாமல், சிறிதும் ஓய்வு இல்லாமல் தன்னுடைய கட்சி பணிக்காகவும் தன்னுடைய மக்கள் பணிக்காகவும் இரவும் பகலும் பாராமல் 3 மணி 4 மணிக்கு படுத்து உடல்நிலையை பற்றி கவலைப்படாமல் தொடர்ச்சியாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாமனிதர், புனிதர், வாழும் அம்பேத்கர், 2ஆம் புத்தர், அவரின் எழுச்சியையும் அவரின் நற்பெயரையும் கெடுக்கும் விதமாக லால்குடி புதிய நிர்வாகமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய வருத்தம் என்னவென்றால், அண்ணன் தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்த பொறுப்பானது மாவட்ட செயலராக மரியக்கமலும், மாவட்ட பொருளாளராக விவேக் கண்ணன் அவர்களும், மாவட்ட செய்தி தொடர்பாளராக விஜயகுமார் அவர்களும், மாவட்ட துணை செயலாளராக ரமேஷ் அவர்களும், ரவீந்திரன் அவர்களும், மகளிர் அணியில் மாவட்ட துணை செயலாளராக சுதா அவர்களும் தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. இதை நாங்கள் வரவேற்று சந்தோஷப்பட்டோம். அதன் பின்பு லால்குடி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலராக இருக்கும் மரியக்கமல் அவர்களின் நடவடிக்கைகளும் சற்று தாந்தோன்றித்தனமாகவும் தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையிலும் சுயமாகவும் செயல்பட்டு சில பல தவறுகளை செய்து வருகிறார். அதிலும் குறிப்பாக மண்டல செயலாளர், பெரம்பலூர் மாவட்டம் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய விருப்பத்திற்கேற்ப தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய லாபத்திற்காக கட்சியை அடகு வைக்கிறார். உதாரணத்தோடு நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் களத்தில் உழைத்திட்ட அதிக நபர்கள் லால்குடியில் உண்டு. அதிகப்படியான சீனியாரிட்டிகள் லால்குடியில் இருக்கிறார்கள். 25 காண்டம் 30 ஆண்டு காலம் உழைத்தவர்கள், கட்சிக்காக உழைத்தவர்கள் இருக்கிறார்கள். தலித் பந்தர் ஆஃப் இந்தியா உருவாகும் காலத்திலிருந்து கட்சியில் உழைத்தவர்கள் இருக்கிறார்கள். நான் 2003ஆம் ஆண்டு இந்த விடுதலை சிறுத்தைக்கு தானாக முன்வந்து கட்சியில் இணைந்தேன்.
ஏனென்றால் நான் தென்னகத்து பிரபாகரன், ஈழத்து பிரபாகரன் அண்ணனை நேசித்து என் உயிரின் உயிரான அண்ணனாக மதித்து வளர்ந்து வந்தவன் சிறிய வயதிலிருந்து. அண்ணனுடைய அரசியல் களத்தையும் அண்ணனுடைய தியாகம் போராட்ட குணத்தையும் அன்று முதல் இன்று வரை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே அரசியல் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி என்பதை மட்டும் உணர்ந்து அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் கரம் கோற்று கிட்டத்தட்ட 2003ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். முதலில் ஆனந்தமேடு கிளைச்செயலராகவும், அதன் பின்பு லாலுடியின் ஒன்றிய செயலர் இளஞ்சிறுத்தையாகவும், அதன் பின்பு திருச்சி மாவட்டத்தின் இளஞ்சிறுத்தையின் மாவட்ட துணை அமைப்பாளராகவும் களமாடினேன். இன்றைய காலத்தில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசனின் மாவட்ட செயலராக அறிவித்த பொழுது மிக உரிய பதவிக்கு நான் செல்கிறேன் அப்படின்ற அடிப்படையில் இத்தனை ஆண்டு காலம் உழைப்பில் நான் வேலை செய்த பணிகள் ஏராளம். மாநாடாக இருக்கட்டும், சோழமரம் இருக்கட்டும், லால்குடியில் விடுதலை சிறுத்தை கட்சி இருப்பதை தொடர்ந்து விளம்பரம் மூலமும் சோழமரம் மூலமும் பதாகை வைப்பது மூலமும் ஆர்ப்பாட்டமாக சில நற்குணங்களும் செயல்பட்டு வருவதால் மட்டுமே கட்சி லால்குடியில் வலுவாக உள்ளது என்பதை என்னால் சொல்ல முடியும். இன்று அறிவிக்கப்பட்ட மாவட்ட செயலர் மரியக்கமல் என்பவர் தொடர்ந்து கட்சிக்கு எதிரான வேலையும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவும், குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா திண்ணியத்தில் எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வெல்லும் ஜனநாயக விளக்க பொதுக்கூட்டமும், கொடியேற்று விழாவும், அண்ணனுடைய பிறந்தநாள் விழாவும் முப்பெரும் விழாவாக கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு செய்தோம். மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்தோம். திண்ணிய மக்களின் கோரிக்கையை ஏற்றும், வளவன் தம்பிகளின் கோரிக்கையை ஏற்றும் இந்த நிகழ்ச்சியை நம்ம இளஞ்சிறுத்தை எழுச்சி பஸ் சார்பாக நடத்தினேன். அந்த நிகழ்ச்சியில் திமுகவை சார்ந்த செல்வராஜ் என்பவர் பஸ் கண்டக்டர், அவர் மூலமும் அவருடைய தம்பி மூலியமும் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்து திருமாவளவன் பாடல் பாடினால் சாதிய கலவரம் நடக்கும் என்று வன்மமான முறையில் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் செய்கிறார்கள். நாங்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன்பு காவல்துறையுடைய அனுமதி வாங்கி நோட்டீஸ் ப்ரிப்பரேஷன் செய்து நோட்டீஸ் அடித்து கொடுத்து தலைவரின் அனுமதியை பெற்று கட்சி தோரணமும் ஸ்டேஜும் போட்டு பாடலும் வைத்திருக்கும் நிலையில் கிட்டத்தட்ட இரவு 11 மணி வரைக்கும் காவல்துறையினது எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களின் செல்ல பிள்ளையான அந்த தேசிய கொடியை ஏற்ற மறுத்தது, அண்ணனுடைய பாடல் வரிகளை பாட மறுத்தது, அண்ணனுடைய கொடித்தோரணத்தை கட்டுவதற்கு மறுத்தது. இருந்தாலும் தெருமுனை பிரச்சாரமும் இந்த பிறந்தநாள் விழாவிற்கும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட திண்ணியத்தின் மக்களும் வெளியில் கட்சிக்காரர்களும் அநேக வாகனத்தோடு வந்திருந்தார்கள். காவல்துறை ஏன் அனுமதி கொடுக்கவில்லை என்று கேட்டால், அது மாதிரி சாதிய கலவரமும் திருமாவளவன் பாடல் பாடினால் சாதிய உள் பிரச்சனை வரும் என்று சொன்னார்கள். யார் சார் சொன்னால் அந்த மாதிரி ஒரு செய்தி நம்ம கேட்குறப்ப, இன்றைக்கு புதுசாக அறிவிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் மரியக்கமல் அவர்கள் அங்கு உள்ள திண்ணியத்தில் உள்ள நபர்களை வைத்து இந்து பறையர் கிறிஸ்துவ பறையர் என்ற பாகுபாடு பார்த்து கிறிஸ்துவ பறையர் மூலம் பறையர்கள் மீது வழக்கு தொடுத்து இது போன்ற கேவலமான நிலையை செய்து காவல்துறையிடம் வழக்கு கொடுத்து பயந்துள்ளார். அப்போது நான் கேட்டேன், காவல்துறை ஐயா லால்குடி இன்ஸ்பெக்டர் அதிகாரி அவர்களிடம், சாதிய கலவரம் தீண்டாமல் எங்கே சார் இருக்குது? இன்றைக்கி அனைத்து மக்களும் சமமாக இருக்கிறாங்க. எழுச்சி தமிழரை ஏற்றுக்கொண்ட அனைத்து மக்களும் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் இங்கே யார் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த மாதிரி ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்து மரியக்கமல் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை ரத்து செஞ்சுருக்காரு. அதன் பின்பு காவல்துறை சார்ந்த ஐயா இன்ஸ்பெக்டர் அவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியில் உழைப்பவர்கள் யார், உழைப்பை கெடுப்பவர்கள் யார், உன்னை பார்த்தா உழைத்தவர் மாதிரியே தெரியவில்லை, உழைப்பை கெடுக்க வந்த மனிதர் மாதிரி இருக்கின்ற என்பதை உறுதிப்பட பேசினார். ஒருவர் அனுமதி பெற்று நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பேனர் அடித்து ஸ்டேஜ் அமைத்து ஸ்பீக்கர் அமைத்து நிகழ்ச்சியை ஏற்படுத்தி நடத்துவாங்க. நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு நிகழ்ச்சி சாதாரணமாக நிப்பாட்டுவீங்களா அப்படின்ற ஒரு கடுமையான சொல்லை பயன்படுத்தி திட்டினார். அண்ணனுடைய எழுச்சி தமிழுடைய அனுபவம் 20 வருடங்கள் எனக்கு உண்டு. கட்சியில் யார் என்ன செய்வார்கள், யார் நல்லது செய்வார்கள், யார் கெட்ட செய்வார்கள் தெரியும். நீ வேண்டுமானால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு கொடியேற்ற செல்லு என்று கேட்டார்கள். நான் என்னோட பதிவு, கொடியேற்றுவதற்கு கட்சிக்காரர்கள் யார் வேண்டாலும் வரலாம் சார்,
ஆனால் அனைவரும் விடுதலை சிறுத்தைக்காரங்க தான், அனைவரும் கட்சிக்காரங்க தான், எல்லாரும் வரலான்னு சொல்கிற அனுமதியோடு நைட்டு இரவு 11 மணிக்கு மாவட்ட செயலாளரும் திருச்சி மாவட்டத்தில் கனியமோதனனும் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு 11 மணிக்கு இரவு கொடியேற்றி கூட்டத்தை நடத்தினோம் வெற்றிகரமாக. இதே போன்று தொடர்ச்சியாக அநேக குற்றங்களை வைக்கலாம். அதிகமாக சாட்சியோடும் உதாரணத்தோடும் நிறைய வைத்திருக்கிறது. தலித்துக்கு எதிராக மட்டும் அவங்களுடைய போராட்ட குணம் இருக்கிறது. இனத்தை காட்டு குடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று இப்போது நான் சொல்ல வேண்டிய பதிவு எது முக்கியமான செய்தி என்றால், அன்பு அண்ணன் விவேக் அண்ணன் அவர்களின் மரணத்திற்கு பின்பு நம்மளெல்லாம் அரசியல் வளர்ச்சியிலும் அரசியல் எழுச்சியிலும் உருவாக்கிய அண்ணன் நம்மளிட்ட பிரிந்தது மிக வருத்தத்துடன் இருக்கும் சூழலில், அந்த பதவியை மாங்குடி ரமேஷ் என்பவர் மாவட்ட துணைச் செயலராக எழுச்சி தமிழர் நான் அறிவித்த பின்பும் அந்த பதவியை மண்டல செயலாளர் உதவியுடன் கமல் மாவட்ட செயலாளர் உதவியுடன் மாவட்ட போராளர் என்ற தலைவருடைய அறிவிப்போ தலைவருடைய கையொப்பமோ மண்டல துணைச் செயலாளர் ஆசி நீலவணன் அவர்களின் கையொப்பமோ எதுவும் இல்லாமல் அறிவிப்பு இல்லாமல் இவர்கள் ஒரு போலியான ஒரு ஆவணத்தை வெளியிடுகிறார்கள். அதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் தலைமையில் இன்று தேர்தல் பணிக்குழு நியமன குழுவில் இறந்த அண்ணன் விவேகானந்தன் அவர்கள் பேரில் மாவட்ட பொருளாளர் விவேகானந்தன் ஆசி நீலவண்ணன் அவர்கள் அப்படின்ற அண்ணனுடைய கையொப்பம் கொண்ட கடிதம் சேர்கிறது. அப்போ என்ன செய்தி என்னவென்றால், புரிந்து கொள்ள வேண்டிய மக்கள் புரிந்து கொள்ள செய்தி என்னவென்றால், தனக்கென்ன ஒரு சுயநலமாக கொண்டு தனக்கு வேண்டிய பணத்தை வாங்கி கொண்டு தனக்கு தானாகவே அண்ணன் எழுச்சி தமிழர் பெயரை கெடுக்கும் வனத்தில் பொறுப்பை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் பின்பு நிர்வாகத்துடைய முழு நிர்வாகத்தையும் தலைவருடைய கையொப்பம் இல்லாமலும் முன்னாள் மாவட்ட செயலாளர்களின் கையொப்பம் இல்லாமலும் சீனியர்களின் கலந்துரையாடல் இல்லாமலும் தனக்கு வேண்டியப்பட்டவர்களை பொறுப்பில் அமர்த்துவது எந்த வகையில் நியாயமில்லை. ஆகவே அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் லால்குடி சட்டமன்ற தொகுதியின் நிர்வாகத்தை முழுமையாக அறிவித்திட ஒத்துழைப்பு நல்க வேண்டும். இந்த தேர்தல் நேரத்திலும் தேர்தல் பணியை தனக்கு சார்ந்தவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு தேர்தல் பணியை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இதனை பார்வையில் மேற்கொண்டு தயவு செய்து பொறுப்பை எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களை அறிவிக்க வேண்டும். அண்ணனுடைய உழைப்பும் அண்ணனுடைய தியாகமும் மிகவும் கொச்சைப்படுத்தும் வகையில் மாவட்ட செயலர் மரியகமல் நடந்து கொள்கிறார். வேண்டியப்பட்டவங்களுக்கு மகளிர் இல்ல மாவட்ட செயலாளர் தம்பி திமுகவின் விசுவாசி ராசாவின் வாரிசு ராசாவிற்கு என் குடும்ப தலைவர் என்று பதாகை வைத்த கொண்ட அந்த அன்பு தம்பி அஜித் வளவன் அவர்களுக்கு கிளை பொறுப்பு இல்லை, ஒன்றிய பொறுப்பு இல்லை. நேரடியாக இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசன் மாவட்ட செயலாளர் என்ற பொறுப்பை அறிவிக்கிறார் மரியகமல், தலைவரோட கையொப்பம் இல்லாமல். இது போன்ற கொடிய விஷயங்களையும் கொடிய எண்ணங்களையும் படைத்த இந்த நிர்வாகத்தை தயவு செய்து அண்ணனுடைய பார்வையில் கலந்து பணியாற்றிட புதிதாக அறிவிக்கப்பட்ட மண்டல செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் தனிப்பட்டவர்கள் அறிவிக்கப்பட்ட பொறுப்பை ரத்து செய்து அண்ணன் எழுச்சி தமிழர்கள் மீதி உள்ள பொறுப்பை அறிவிக்க வேண்டும். தயவு செய்து இதை செய்யவில்லை என்றால் லால்குடியில் அரசியலாக இருக்காது, அரசியல் முதிர்வாக இருக்காது. தேவையில்லாத கலவரங்களும் தேவையில்லாத உட்கட்சி பூச்சலும் தேவையில்லாத வதந்திகளும் அதிக வகையில் ஏற்படுத்தி கொண்டு தான் இருப்பார்கள். மண்டல செயலாளர்கள் சுயமாக செயல்பட தயவு செஞ்சு பார்த்துக்கொள்ள வேண்டும். கட்சி என்பது அனைவருக்கும் சொந்தமானது. பொறுப்பு அறிவித்த பின் அது நம்மளுடைய சொந்த சூழலுக்கு உருவாக்கி செல்லக்கூடாது. வழக்கறிஞர் ஸ்டாலின் அவர்களின் சொந்தக்காரரான காமராஜ் அவர்களுக்கு நிர்வாக குழுவில் நேரடி பொறுப்பு. கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகள் உழைத்து நடைமுறையில் போஸ்டர் ஒட்டி கொடி கட்டி சூரம் எழுதி எத்தனை தியாகத்தை செய்து களத்தில் பொறுப்புக்காக காத்துட்டு இருக்கும் எத்தனையோ தோழர்கள் இன்றைக்கு உண்டு. அதன் மத்தியில் தனக்கு வேண்டியப்பட்டவர்களையும் தனக்கு வேண்டிய சொந்தக்காரர்களையும் பொறுப்பு அறிவித்து கொண்டு கட்சியை நடத்துவது எந்த வகையிலும் நியாயமில்லை. இது அவரோட கட்சி இல்லை. அண்ணன் எழுச்சி தமிழன் பாடுபட்ட
கட்சி. அண்ணன் பெயரை தயவு செய்து கெடுக்க வேண்டாம். இந்த பதிவை பார்த்த பின்பு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் கட்டாயமாக நல்ல முடிவை எடுத்து உடனடியாக தேர்தலுக்கு முன்பே அந்த அறிவிப்பை அறிவித்துட்டு தேர்தல் வேலையும் தேர்தல் பணிக்குள்ளையும் நியாயமானவர்கள் நடந்து லால்குடியில் எம்எல்ஏவை ஜெயிக்க வைத்திட போராடுவோம். அண்ணன் எழுச்சி தமிழர்களுக்கு மீண்டும் பெரிய கோரிக்கையாக வைக்கிறேன். தயவு செய்து லால்குடி நிர்வாகத்தை அண்ணனுடைய மேற்பார்வையில் முழு பொறுப்பினை அறிவித்திட வேண்டும். கட்சிக்கு துரோகமான வேலையும் கட்சிக்கு விரோதமான வேலை செய்தவர்களே தண்டிக்கப்பட வேண்டும். அண்ணன் அவர்களின் பார்வையில் மேற்கொண்டு தயவு செய்து இதனை உறுதியாக்கி செயல்படுத்திட வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் பொறியாளர் திருமாயூரணி இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர் திருச்சி. உண்மையும் மெய்மையும் வாய்மையும் வெல்லும். உழைத்தவருக்கு ஏற்ற இடம் உண்டு, உழைத்தற்கேற்ற ஊதியம் உண்டு. எவர் ஒருவரும் யாரிடம் முதுகிலும் குதிரை சவாரி செய்ய வேண்டாம். அடுத்தனுடைய உழைப்பை சுரண்ட வேண்டாம். தயவு செய்து கட்சிக்கும் விடுதலை சிறுத்தையின் கொள்கைக்கும் மாறாக நடைபெறும் எவரும் இந்த கட்சிக்கு தேவையில்லை. உண்மை சிறுத்தைகள் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே அண்ணன் எழுச்சி தமிழரிடம் பெரிய கோரிக்கையாக வைக்கிறோம். அண்ணன் பார்த்து அறிவிக்கும் பொறுப்பை நாங்கள் ஏற்று பணியாற்றிட களத்தில் நிற்கிறோம். அண்ணன் பின் நிற்போம். ஜெய் பீம். வாழ்க அம்பேத்கர். வளர்க அண்ணன் எழுச்சி தமிழர். ஓங்கட்டும் அண்ணன் எழுச்சி தமிழ் கை. வெற்றி பெறட்டும் பானை சின்னம். ஆட்சி அதிகாரம் விரைவில் எழுச்சி தமிழர் கையில் கிடைக்கும் என்பதை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.